நான் சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறார் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர். இன்னைக்கு என்னைக்கு கை நீட்டி திராவிட முன்னேற்ற பணம் வாங்கினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கட்சி. நீ மறைக்க முடியாது, நீங்க மறைச்சு பேச முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கட்சியே வெளிப்படுத்தி விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு ரூபா பணம் கொடுத்துன்னு வெளிப்படுத்தி விட்டது. பணத்தை வாங்கிய காரணத்தினால் இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறீங்க. மக்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்படி கூட நம்புவாங்க? இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகம். சிந்திச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் திமுகவை எதிர்த்து போராடிட்டு இருக்குது. இன்றைக்கு பஞ்சு விலை கிடைக்கல, உடனே அண்ணா திமுக தான் அதுக்கு போராட்டம் நடத்தி விடிவு காலம் பிறந்தது. இன்னைக்கு நெல்லை உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு நீங்க உதவி செய்யறீங்களா? கிடையாது. இன்னைக்கு பிரச்சனை தண்ணி வரல, கடைக்கோட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணி வரலன்னு இன்னைக்கு காலையில இன்னைக்கு விவசாயிகள் மீட்டிங் நடக்கும்போது சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? போராட்டம் நடத்தல சீட்டை குறைச்சிருவாங்க. போராட்டம் நடத்தினா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சீட்டை குறைச்சிருவாங்க. என்ன கம்யூனிஸ்ட் கட்சி? தயவு செய்து எண்ணி பாருங்க.